ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் தமிழ் செமஸ்டர் 4ஓட சிற்றிலக்கிய வரலாறு தான் பார்க்க போகிறோம். உங்களோட யூனிட்ஸில் 5th யூனிட்டில் இலக்கிய வரலாறுன்னு கேட்டிருப்பாங்க. அதோட நோட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஆல்ரெடி அதில் இருக்க யூனிட் 4 வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டேன். இது யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 வந்து ஜென்ரல் டாபிக் தான். அதில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தமிழ் செமஸ்டர் 4 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் சொல்லியிருப்பேன் யூனிட் 6 எப்படி பண்ணணும், என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்கன்ட்டு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிற்றிலக்கிய வரலாறு பார்க்கலாம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் நாயக்கர் காலத்தில் சிற்றிலக்கியங்கள் தோன்றியதாக கூறுவர். இக்காலத்தில் தொடர்நிலை செய்யுட்களான காப்பியங்கள், புராணங்கள் போன்ற இலக்கியங்கள் எழவில்லை. மாறாக பள்ளு, குறவஞ்சி, உலா உள்ளிட்ட சிறு சிறு இலக்கியங்கள் தோன்றின. இவ்வகை இலக்கியங்கள் பிரபந்தங்கள் என்ற பெயரால் அமைக்கப்பட்டன. பிரபந்தங்கள் 96 வகைப்படும் என்றும் பாட்டியல் நூல்கள் அவ்விலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறுகின்றன என்றும் தமிழ் இலக்கிய வரலாறு குறிப்பிடுகின்றது. இப்பிரபந்த நூல்களே சிற்றிலக்கியங்கள் என்ற பெயரால் வழங்கப்படுகின்றன. இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் இலக்கிய வரலாற்றில் நாயக்கர் அப்படின்ற ஒரு நாயக்கர் காலம்னா இது நம்மளுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அந்த நாயக்கர் காலத்திலேருந்தே சிற்றிலக்கியங்கள்லாம் தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய காலத்தில் ரொம்ப முன்னாடி காலத்திலேருந்தே சிற்றிலக்கியங்கள் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி இந்த காப்பியங்கள், புராணங்கள் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன சிறு சிறு இலக்கியங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல்லு, குறவஞ்சி அதெல்லாம் என்னது? அதில் திருமுறை முருகன் பல்லு அது ஒன்று இருக்குது. குறவஞ்சினா என்ன? குற்றால குறவஞ்சி. அது மாதிரி சிறு சிறு இலக்கியங்கள்லாம் முன்னாடியே வந்துடுச்சு. இதெல்லாம் பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரபந்தங்கள் மொத்தம் 96 வகைப்படும். 96 சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இது மாதிரி வந்து தான் பின்னர் அந்த பிரபந்தம் அப்படின்றது தான் சிற்றிலக்கிய நூல்கள் அப்படின்ட்டு பெயர் வந்தது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இன்ட்ரோடக்ஷன் இதுதான். சிற்றிலக்கியம் விளக்கம். சிற்றிலக்கியம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 வகை உறுதி பொருட்களுள் எவையேனும் ஒன்றை பற்றியோ 2ஐ பற்றியோ மட்டுமோ பாடப்படுபவை சிற்றிலக்கியங்கள் எனப்படும். அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 உறுப்பு பொருளில் ஏதாவது ஒன்றுத்தை பற்றியோ இல்லை 2த்தை பற்றியோ பாடுறது தான் என்னது? சிற்றிலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அறம், பொருள், இன்பம், வீடுனா என்ன? அறம்னா நம்ம நல்லது செய்கிறதெல்லாம் வரும். பொருள்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள். அதே மாதிரி பணம், நம்மளோட செல்வாக்கு அதெல்லாம். இன்பம், மகிழ்ந்து இருப்பது. வீடுன்றது நம்மளை எல்லாத்தையுமே வீட்டில் ஒன்று விஷயத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த 4 விஷயத்தை பற்றியும் சொல்கிறது தான் சிற்றிலக்கியம். அதனால தான் சிற்றிலக்கியம் ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு ஈஸியாக புரியும். மற்ற காப்பியம், புராணத்தை விடவும் சிற்றிலக்கியம் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அதோட காரணம் என்னது? அறம், பொருள், இன்பம், வீடு இது எல்லாமே நம்மளுக்கு எளிமையாக ஈஸியாக நம்ம வாழ்கிற சூழ்நிலைக்கு ஏற்றுறது. அதனால நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கலம்பகம். பல பூக்களை கலந்து மாலையாக தொடுப்பது போல பல வகையான செய்யுள் உறுப்புகளை கொண்டு அகம் புறப்பொருட்களை கலந்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம் ஆகும். நிறைய பூக்களை எல்லாம் எடுத்து மாலை போல சேர்ப்பது போல நிறைய பொருட்களாக பொருள், புறப்பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று கலந்து சொல்கிறது தான் கலம்பகம் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வங்கள், மன்னர்கள், மக்களுள் சிறந்த விளங்குபவர்கள் இவ்விலக்கியத்தின் பாட்டுடை தலைவர் ஆவர். தெய்வம், இந்த பாட்டுடை தலைவர்னா இந்த கதையோட ஹீரோ மாதிரி. அந்த ஹீரோலாம் யாராக இருக்கலாம்? தெய்வம், மன்னர், மக்களில் யார் சிறந்து விளங்குறா அவங்க எல்லாமே இந்த பாட்டுடை தலைவராக இருக்கலாம். ஒரு சில கலம்பக நூல்களெல்லாம் பார்க்கலாம். திருவரங்க கலம்பகம், நந்தி கலம்பகம், தில்லை கலம்பகம்.
இந்த மூணுத்தில் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது? நந்தி கலம்பகம் எல்லாருமே மோஸ்ட்டாக கேட்டிருப்பீங்க. இப்போ நந்தி கலம்பகம் பற்றின ஒரு சில குறிப்பு பார்க்கலாம். இப்படி தான் சிற்றிலக்கிய வரலாறுனா ஒரு பாடம், இப்போ ஒரு கலம்பகம் அப்படின்ற டாபிக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு பாடலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நந்தி கலம்பகம்னா என்ன வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்நூல் 3ஆம் நந்திவர்மனை பற்றி பாடியுள்ளது. கலம்பக நூல்களுள் காலத்தால் முற்பட்டது. இதன் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இந்நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. 144 பாடல்களை கொண்டது. 44 பாடல்கள் பிற்காலத்தில் எழுதி சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்பர். நந்திவர்மனின் மாற்றந்தாய் மக்கள் இவனை வீரத்திலும் அறிவிலும் கொல்ல முடியாமல் தவித்து இறுதியாக அறம் வைத்து பாடல் பாட முடிவு செய்கின்றனர். அறம் வைத்து பாடப்பட்ட பாடலின் சொற்சுவையில் மயங்கிய நந்திவர்மன் பாடல் முழுவதையும் கேட்க விரும்பினான். நூல் முழுவதையும் கேட்டால் மன்னன் உடல் எரிந்து இறப்பான் என்பதை அறிந்தும் தமிழன் மீதுள்ள தனியா காதலால் தன் உயிரையும் பொருட்படுத்தாது எரியும் பந்தலின் கீழ் அமர்ந்து பாடல் கேட்டு உயிர் துறந்தான் என்று கூறப்படுகின்றது. நந்தி கலம்பகத்தால் மாண்டக்கதை நாடறியும் என்னும் சோமேசர் முதுமொழி வெண்பா வரி இக்கருத்துக்கு சான்றளிக்கின்றது. நந்தி கலம்பகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நந்தி கலம்பகம்ன்ற பாடலில் 3ஆம் நந்திவர்மனைய பாட்டுடை தலைவனாக வைத்து பாடியிருக்கிறாங்க. கலம்பகமோட மீனிங் பார்க்கும் போதே பார்த்தோம், பாட்டுடை தலைவனாக மன்னர்களெல்லாம் வச்சு பாடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்கே 3ஆம் நந்திவர்மனை வச்சு பாடியிருக்காங்க. இது ஒரு கலம்பக நூல். எல்லா கலம்பக நூலுக்கும் முற்பட்டதுன்னா எல்லா கலம்பக நூலுக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு பாடின நூல். இது கிபி 9ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்டது. இதோட ஆசிரியர் யாருன்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. 144 பாடல் இருக்குது. அதில் 44 பாடல் அதுக்கப்புறமா பாடி சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நந்திவர்மனை அவரோட வீரத்தாலும் அவரோட அறிவாலையும் வீழ்த்த முடியலை அப்படின்னு எதிர்நாட்டு மக்கள், அந்நாட்டில் இருக்க இவரோட எதிரிகள் எல்லாருமே ரொம்ப நினச்சிட்டு இருந்தாங்க. நம்மளால் இவரை வீழ்த்தவே முடியலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அறம் வைத்து பாடல் பாட முடிவு செய்கின்றனர். அப்படின்னா என்னது? அறம் வைத்து பாடல்னால் இப்போ ஒரு பாடல் முழுதாவே நம்ம கேட்கக்கூடாத சொற்கள் நிறைந்து இருக்கும். தமிழில் ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே சேரும்போது அதோட ஓசை நம்மளுக்கு கேட்டுதுன்னா அந்த பாடல்லையே இறந்துருவோம் அப்படின்னுவாங்க. அதுதான் அறம் வைத்து பாடல் பாடுறது. அந்த அறம் வைத்து பாடல் பாடுறதுல ஒருத்தர் பாடுறாரு. அதில் அந்த நந்திவர்மன் மன்னனும் மயங்கி அந்த பாடலையே கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் நம்ம இந்த பாடலை கேட்டால் இறந்துருவோம் அப்படின்ட்டு. ஆனாலும் தமிழ் மீது உள்ள ஒரு காதல்னால அந்த பாட்டை கேட்குறாரு. நான் இறந்தாலும் பரவாயில்ல, தமிழ் மீது இருக்க காதலை வெளிப்படுத்தணுன்றதுக்காக அவர் அந்த பாட்டை கேட்டு அங்கே இறந்துடுறாரு. இதை சோமேசர் முதுமொழி வெண்பால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தூது பார்க்க போகிறோம். தன் கருத்தை பிறிதொருவருக்கு தெரிவிக்குமாறு இடையில் ஒருவரை தன் சார்பாக அனுப்புவதே தூது எனப்படும். இத்தூது அகத்தூது புறந்தூது என 2 வகைப்படும். சில தூது நூல்கள் தமிழ் வீடு தூது, நெஞ்சு வீடு தூது, அழகர் கிள்ளை வீடு தூது. இப்போ இதில் நம்ம தமிழ் வீடு தூது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தூதுனா என்னென்னு பார்க்கலாம். தூதுனா என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லணும் ஒருத்தவங்க கிட்ட, நான் அதை டைரெக்டாக சொல்லாமல் இன்னொருத்தவங்கள நடுவில் வச்சு இன்டர்மீடியட்டாக அவங்கக்கிட்ட சொல்லி அந்த கருத்தை என்னோட ரிசீவர் கிட்ட சொல்லிடுங்க, யார்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றனோ அவங்கக்கிட்ட சொல்லிடுங்கன்ட்டு பண்ணுறது தான் தூது. ஒரு கருத்தை பிறிதொருவருக்கு தெரிவிக்குமாறு இடையில் ஒருத்தவங்களை வச்சு அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்கிறது தான் தூது. இதில் அகந்தூது புறந்தூது அப்படின்னு 2 வகைப்படும்.
தூது பொருட்கள் நூல்கள்ல என்னன்னா தமிழ் விடு தூது, நெஞ்சு விடு தூது, அழகர் கிள்ளை விடு தூது. இந்த மூணுத்துல நம்மளுக்கு எது மோஸ்டா தெரியும்? தமிழ் விடு தூது நம்மளுக்கு தெரியும். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்நூலின் ஆசிரியர் யார் என்பது தெரியவில்லை. நூலின் கருத்தினை கொண்டு இதன் ஆசிரியர் தமிழ் பற்று மிக்கவர் என்பது, சைவ சமயத்தை சார்ந்தவர் என்பதும் அறியப்படுகின்றது. மதுரையில் குடிக்கொண்டிருக்கும் சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட தலைவி தன் காதல் துன்பத்தை எடுத்து கூற தமிழை தூதாக அனுப்புவதே தமிழ் விடு தூது ஆகும். இப்போ இதில் என்ன, இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு தெரியலை. ஆனால் இந்த நூலை படிக்கும்போது தமிழ் மீது அதிக காதல் கொண்டவர் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இவர் சைவ சமயத்தவர் அப்படின்றதும் தெரியுது. தூது, தமிழ் விடு தூது எப்படி அமையும் உங்களுக்கே தெரியும், உங்கள் பாடப்பகுதியிலே வந்திருக்கு. மதுரையில் இருக்க சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் அவரோட காதலை சொல்லி அனுப்புறதுக்காக தமிழையே தூது அனுப்புவா. அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிள்ளை தமிழ். இது ஒரு சிற்றிலக்கிய வரலாறு. இப்போ வரைக்கும் இது 3ஆவதாக பார்த்துட்ருக்கோம். இவ்விலக்கியம் பிள்ளைப்பாட்டு என்றும் பிள்ளை கவி என்றும் கூறப்படும். புலவர்கள் தாம் விரும்பும் மன்னனையோ தலைவனையோ வள்ளலையோ குழந்தையாக பாவித்து பாடுவது பிள்ளை தமிழ் என்பப்படும். குழந்தையின் 3ஆம் மாதம் 21ஆம் மாதம் வரை ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாடல்கள் வீதம் 10 பருவங்கள் வகுத்து பாடப்படுகின்றது. ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் என 2 வகைப்படும். பிள்ளை தமிழ் நம்மளுக்கே வந்திருக்கு. அதே மாதிரி தான் பிள்ளை தமிழ் எப்படின்னா, ஒரு தெய்வத்தையோ தலைவனையோ மன்னரையோ குழந்தையாக அவங்கள நினச்சிட்டு அவங்களுக்கு பாடுறது தான் பிள்ளை தமிழ். நம்மக்கிட்ட என்ன வந்திருக்கு நம்மளோட பாடப்பகுதியில்? மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் வந்திருக்கு. அப்போ அது என்ன அர்த்தம்? மீனாட்சி அம்மன்ற கடவுள், அந்த தெய்வத்தை ஒரு குழந்தையாக பாவித்து அவங்களுக்கு சொல்கிறது தான் பிள்ளை தமிழ் பாடல். இதுலேயே ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படின்ட்டு 2 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 2 வகையில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 2 பருவத்திலுமே 10 பருவமாக பிரிச்சிருக்காங்க. ஆண்பார் பிள்ளை தமிழில் காப்பு, தாழ், செங்கீரை, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிதைத்தல், சிறுபறை கொட்டல், சிறுதேர் உருட்டல் ஆகிய பருவங்கள் ஆண்பார் பிள்ளை தமிழ் கூறியது. பெண்பார் பிள்ளை தமிழ் என்ன வருது? காப்பு, தாழ், செங்கீரை, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, நீராடல், அம்மானை, ஊசல் ஆகிய பருவங்கள் பெண்பார் பிள்ளை தமிழ் கூறியது. இது 2த்துலையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 2ம் சிமிலராக தான் இருக்கும். ஒரு சிலது தான் சேஞ்ச் ஆகும். ஒரு சில பிள்ளை தமிழ் நூல்கள்லாம் பார்க்கலாம். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், சேக்கிழார் பிள்ளை தமிழ். இது எல்லாமே என்னது? ஒருத்தவங்கள குழந்தையாக பாவித்து அவங்களோட சிறப்பை எல்லாம் சொல்கிறது, அதுதான் பிள்ளை தமிழ். இப்போ அடுத்த சிற்றிலக்கியம் பார்க்கலாம். பள்ளு. பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிப்பது பள்ளு இலக்கியமாகும். இதனை உழத்திப்பாட்டு என்றும் கூறுவர். பல்லன் ஒருவன் 2 மனைவியரை மணந்து கொள்ள அவ்விரு மனைவியரிடையே ஏற்படும் பூசல், அதனால் பல்லுனுக்கு ஏற்படும் துன்பம் ஆகியவற்றை பற்றி இந்நூல் விவரிக்கிறது. பல்லு பாடல் எதில் அதிகமாக வரும் அப்படின்னா, பல்லர்களினோட வாழ்க்கையை கூடுறது தான் பல்லு இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன வரும்னா, பல்லன் அப்படின்றவன் 2 மனைவி வச்சுருப்பான். அந்த 2 மனைவிக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய பூசல், அதாவது சண்டை, கோபம், அது எல்லாமே இந்த பாடலில் வரும். அந்த சண்டைக்கு இடையில் பல்லனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், 2 மனைவியும் பூசல் கொண்டிருக்கும் போது, சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவருக்கு என்னென்ன துன்பம் வருது, அதெல்லாம் தான் பல்லு இலக்கியத்தில் வரும். ஒரு சில பல்லு இலக்கியம் என்னென்னா, திருமலை முருகன் பல்லு,
சீர்காழி பல்லு, முக்கூடர் பல்லு. இதில் நம்மளுக்கு எது மோஸ்ட்டாக தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திருமலை முருகன் பல்லு. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு குறவஞ்சி. இந்நூல் அரசனையோ தெய்வத்தையோ தலைவனாக கொண்டு பாடப்படுகின்றது. தலைவன் உலாவரல், தலைவி காதல் கொள்ளல், குறத்தி குறிக்கூறல், தலைவி குறத்திக்கு பரிசளித்தல், குறவன் குறத்தியை தேடி வருதல், குறத்தியின் அணிகலன் கண்டு குறவன் ஐயம் கொள்ளுதல், குறத்தி அவனுடைய ஐயத்தை தெளிவித்தல் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக குறவஞ்சி நூல் அமைகிறது. குறவஞ்சி நூலில் நம்ம ஆல்ரெடி குற்றால குறவஞ்சி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ. அதுலேயே நம்மளுக்கு என்ன தெரியும், குறவன் குறத்தி இவங்க 2 பேரும் இருப்பாங்க. இந்த மாதிரி தலைவன் ஒருத்தர், தலைவி ஒருத்தர், இப்படிலாம் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் தலைவி தலைவன் காதல் செய்கிறது. அதே மாதிரி குறத்தி ஒருத்தவங்க குறி கூறுறது, அதுக்கு அந்த தலைவி குறத்திக்கு பரிசளிப்பது, குறத்தியோட பரிசை பார்த்து குறவன் ஆச்சரியப்படுறது, அது மாதிரி எல்லா விஷயங்களுமே அழகாக அதில் வந்திருக்கும். இது ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளும் இந்த பாடலில் வரும். அதுதான் குறவஞ்சி. ஒரு சில குறவஞ்சி நூல்கள்லாம் பார்க்கலாம். குற்றால குறவஞ்சி, சரபேந்திர பூபால குறிஞ்சி, இது 2மே குறவஞ்சியில் பாடல்கள். நெக்ஸ்ட் கடைசியாக பரணி. போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்று வெற்றி பெற்ற வீரனை சிறப்பித்து பாடும் இலக்கிய பரணி ஆகும். கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காளி வழிபாடு உள்ளிட்ட அமைப்புகளுடன் பாடப்படும். பரணினா என்னென்னா, ஒரு வீரனோட சிறப்புகள் எல்லாம் கூறுறது தான் பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கடவுளை வாழ்த்துறது, ஏதாவது ஒரு கடை திறப்பு, காளியோட வழிபாடு, அது எல்லாமே இந்த பாடலில் வந்திருக்கும். ஒரு சில பரணி நூல்கள்லாம் என்னென்னா, கலிங்கத்து பரணி, தக்கையாக பரணி, பாசவதை பரணி, இதெல்லாம் பரணியோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த எத்தனை முடிச்சிருக்கோம், நம்ம 6 முடிச்சிருக்கோம். இந்த 6ல் நீங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி வரும். இல்லைன்னா எனி 5 உங்களோட எது ஈஸியாக இருக்கோ எனி 5 நீங்கள் படிச்சுக்கலாம். இது மோஸ்ட்டாக 10 மார்க் அண்ட் 5 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இது கொஞ்சம் மற்ற சாப்டர்ஸை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, இட்ஸ் குட். நீங்கள் மற்ற ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் இருக்குல்லையா, அதோட எல்லா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு 10 பாடல் கிட்டே இருக்குது. அந்த 10மே கரெக்டாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லை, அந்த 10 பாடலில் ஒரு 2-3 பாடல் எனக்கு டவுட்டு, ஒரு சில யூனிட்டையே நான் விட போகிறேன் அப்படின்னா இந்த யூனிட் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.